ஓபன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அம்மா, என்ன? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. குடிக்க ஏதாவது வேணுமா? கொஞ்சம் பொறுமையாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு தாகமா இருக்கு, எனக்கு தாகமா இருக்கு, எனக்கு தாகமா இருக்கு. அதான் வீட்டுக்கு போகலாம் இருன்னு சொல்றேன்ல. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, என்னால தாங்க முடியாது, நான் விழுந்துடுவேன். நான் தான் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்றேன்ல. கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாது? எப்படி இருக்க? இங்க பாரு மிட்சி. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க வீட்டுக்கு வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போய. இல்ல, அது வந்து நான் அவ்வளோ ஒரு ஆண்டி. ஷின்சான் சொல்றத கேளு. அவ அப்படிதான். இப்பதான் எனக்கு தெம்பா இருக்குமா. அடங்கவே மாட்டேங்கிறானே. இந்த காஃபி ரொம்ப பிரமாதமா இருக்கே. நிஜமாவா? ஆமா ஆண்டி, பொதுவாவே உங்க காஃபி ரொம்ப பிரமாதமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு என்னமோ ரொம்ப அதிகமா ஸ்பெஷலா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மிட்சி. என்ன எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் உனக்கு எக்ஸ்ட்ரா எல்லாம் கிடைக்காது. ஹோட்டல் காஃபியை விட இந்த காஃபி ரொம்ப பிரமாதமா இருக்கு. அது வந்து என்ன அமைதியாயிட்டீங்க? என்னாச்சு? என்ன பண்றது? என்னாச்சுன்னு சொல்லுங்க ஆண்டி. அப்படி எல்லாம் கேட்க கூடாது ஷின்சான். இல்ல அது வந்து அவங்க ஒரு காஃபி கடை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? காஃபி கடையை விட கெஃபே நல்லா இருக்கும். என்ன வித்தியாசம்? அது காஃபி கடை, இது காஃபி. எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் இது ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒய்ஃப் இந்த மாதிரி கஃபே ஓபன் பண்றாங்க. அப்ப வீட்டுக்குள்ளேயே ஆரம்பிக்க போறாங்களா? வீட்டுக்குள்ள எப்படிங்க ஆரம்பிப்பாங்க? இன்னைக்குதான் அவங்களோட செகண்ட் ஃப்ளோரை கவனிச்சேன். பாக்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியுமா? அங்க கூட ஒரு ஓபன் டெரஸ் இருக்குல்ல, அங்கதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அங்கெல்லாம் ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள இருக்கும் வியூ நல்லாவே இருக்காதே. இல்ல ஹாரி, கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணா பாக்க அழகாதான் இருக்கும். ஓஹோ, நீ அப்படி சொல்றியா? அவங்க அம்மாவை கூட இன்வைட் பண்ணிருக்காங்கப்பா. நீங்களும் நானும் சேர்ந்து ஓபன் பண்ணலாம்னு சொன்னாங்க. நிறைய லாபம் கிடைக்குமா? என்னது, இதெல்லாம் உண்மையா? அவங்க கூப்பிட்டது உண்மைதான். ஆனா நான் இன்னும் எந்த முடிவும் எடுக்கல. நீ போட்டு குடுக்கற காஃபிய வீட்ல இருக்கிற எங்களாலேயே குடிக்க முடியல, அப்புறம் எப்படி மத்தவங்க குடிப்பாங்க? அப்பா ஹைஃபை. நான் மனசுல நினைச்சேன், நீங்க அதை அப்படியே சொல்லிட்டீங்க. அப்படியா? நம்ம ரெண்டு பேருக்கும் தான் மிக்சிய பத்தி நல்லாவே தெரியுமே. மிக்சியால் பாதிக்கப்பட்ட சங்கம் ஆரம்பிச்சிடலாமா? நல்லா ஜோக் அடிக்கிற. யாரால் பாதிக்கப்பட்ட சங்கம் இது? அது மிக்சி, அது வந்து அடிக்கடி நம்ம எல்லாரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டா நல்லாதான் இருக்குல்ல. நர்சரி ஸ்கூலுக்கு பக்கத்துல இருந்த ரெஸ்டாரண்ட்டை இப்ப ஒரு சூஷி குடோன் ஷாப்பா மாத்திட்டாங்க. இப்ப அங்கெல்லாம் போய் டீ குடிக்க முடியாது. என்ன பண்றது? குழந்தைங்களை நர்சரி ஸ்கூல்ல விட்டுட்டு அவங்க அம்மா அங்க அரட்டை அடிச்சா அவங்களுக்கு அதுல லாபமே இல்லையா? ஸ்கூல் பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் ஓபன் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும் தான். எங்க அம்மா ஒரு காஃபி ஷாப் ஓபன் பண்ண போறாங்க. ஓ, அதுக்கு பேரு கஃபே இல்லமா? இல்ல இல்ல இல்ல, நான் இல்ல. எனக்கு ஒரு ஆஃபர் வந்தது, அவ்வளவுதான். என்ன ரொம்ப நல்ல ஆஃபர் ஆச்சே. ஆமா ஆமா, எல்லாம் கனவு மாதிரி தான் இருக்கு. நனவாகுமான்னு தெரியல. வீட்லயே கஃபே ஓபன் பண்ணா ரொம்ப நல்லா தான் இருக்கும். எனக்கும் ரொம்ப நாளா ஆசை இருக்கு. அப்படின்னா உங்களுக்குமா? எனக்கும் தான். சின்ன லெவல்ல ஓபன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, எனக்கும் அந்த எண்ணம் மனசுல இருக்கு. அப்படியா? அப்ப எல்லாரும் சேர்ந்து தர வேண்டியதானே? கசுகபே கஃபே, ஷாட்டா காசு கஃபே. சூப்பரா இருக்குல்ல? ஓவரா பேசாம போய் பசங்களோட விளையாடு போ. ஓகேமா. இப்பெல்லாம் கஃபேல காஃபி மட்டும் விக்கிறதுல மத்த விஷயங்களும் விக்கிறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருந்தா நாமள வாங்கலாம்ல. கையாலேயே செய்யற கலை பொருட்கள் தானே. இத பாருங்க, மிட்சி மட்டும் கஃபே ஓபன் பண்ணாங்கன்னா நம்ம சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் செஞ்சு அங்க விக்கலாம். அந்த மாதிரி இடத்துல வியாபாரங்கள் நல்லா நடக்கும். நல்ல யோசனை தான். நீங்க அந்த மாதிரி ஏதாவது செய்ய போறீங்களா? அது பெருசா எனக்கெல்லாம் எதுவும் செய்ய தெரியாது. ஆனா எனக்கு கொஞ்சம் தையல் வேலை எல்லாம் தெரியும். மசா வாங்க பாருங்க, ஸ்வெட்டர் போட்டிருக்கானே. அது நீங்க செஞ்ச ஸ்வெட்டரா? பாக்க அவ்வளவு நல்லா இல்ல. ரொம்ப அற்புதமா இருக்கு. அது நான் தான் இந்த கப்ப. அப்ப இதுவாதான் இருக்கணும். கசாமாமா, நீங்களே இத செஞ்சீங்க? பானை செய்யற ஒருத்தர் எனக்கு தெரியும், அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அதான் ஷேப் விசித்திரமா இருக்கா? தனித்துவமா இருக்கு. ரொம்ப பிரமாதம். ஆமா ஆமா. சாகுராதா, உங்க டிஷ்யூ கவர் இருக்கே அது? இதெல்லாம் பாக்காதீங்க. இதெல்லாம் வித்த யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஷின்ஷனோட அம்மா கஃபே ஓபன் பண்ணாங்கன்னா நான் தான் அங்க வெயிட்ரஸா இருப்பேன். ஓகேயா? ஆனா சின்ன பசங்க எல்லாம் வேலைக்கு போக கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குல்ல நேனி. உதவி செய்ய கூடாதுன்னு சட்டம் இல்லையே. ஷின்ஷன் அம்மாவுக்கு நான் உதவி தான் செய்வேன். அவங்க கிட்ட சம்பளம் எல்லாம் வாங்க மாட்டேன். எங்க குடும்பம் வசதி இல்லாதது, அதனால சம்பளம் எல்லாம் கிடைக்காது. அந்த கடையில பெரிய பேன் கேக் இருந்தா சூப்பரா இருக்குல்ல. வாஃபிள் இருந்தா கூட தான்
சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அந்த கடையில உட்கார்ந்து சொப்பு விளையாடுறது எவ்வளவு நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஷோவா காலத்துல இருக்கிற மாதிரி ஒரு இடத்தை உருவாக்கினா நல்லா இருக்கும்ல. இன்டீரியரும் ஷோவா ஸ்டைல்லயே இருக்கணும். உங்களை வரவேற்கிறேன். அற்புதமா இருக்கும். கசுகாபையில விளைஞ்ச நல்ல ஆரோக்கியமான காய்கறிகளை வச்சுதான் நம்ம உணவு தயாரிக்கணும். அப்படி ஒரு கடையை திறந்தாங்கன்னா நான் தினமும் அந்த கடைக்கு போவேன். ஷோவா காலத்துல இருக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா அது பார்க்க அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்காது. ஆக்ஷன் காமெண்ட் ஸ்டைல்ல இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்புறம் அந்த கடையில குட்டி குட்டி பசங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா இருக்காது. அந்த கடைக்கு ஸ்டைலானவங்க வந்தாதான் நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். உங்களை எல்லாரும் வரவேற்கிறோம். அப்படி இருக்கணும். எங்க அம்மாவும் வெயிட்ரஸா? எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலை. இந்த மாதிரி பிசினஸ் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுன்னு என் ஹஸ்பண்ட் சொல்றாரு. அதான் யோசனையா இருக்கு. அவர் சொல்றது உண்மைதான். நாம செய்யற பிசினஸ்ல லாபம் கிடைக்கலனா அதை மூடிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் சுஷி வாங்க கடைக்கு போகணுமா? ஆமா ஆமா. இந்த வீடு தானா? அந்த இடத்துல இருந்து படிக்கட்டு வச்சு மேல போற மாதிரி பண்றாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரூம தான் மாட்ட போறாங்களா? குடியிருப்பு பகுதியில ஒரு கஃபேவா? நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் இங்க பாக்கும்போது சந்தோஷமா இருக்கு. அது வந்து சும்மாதான். கஃபே எப்படி கட்டலாம்னு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஷின்சான் கஃபேயா? இல்ல அன்னைக்கு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. அத பத்தி பேசாத மிட்சி, விட்டுடு. எல்லாரும் கொஞ்சம் உள்ள வரீங்களா? இந்த உருளைக்கிழங்கு டிஷ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரொம்ப ருசியா இருக்கு. இல்ல? ஆமா. இது ரொம்ப ருசியா தான் இருக்கு. என்ன நிஜமாவா? சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் இந்த மாதிரி சிற்றுண்டி கடையை திறக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சிற்றுண்டி கடை திறக்க போறீங்களா? கஃபே இல்ல? அது இதுக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட சொல்லும்போது நீங்க சொன்னது ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் தூக்கலா இருந்திருக்கலாம். நீங்க கேஃபே ஓபன் பண்ணனும் தானே சொன்னீங்க. கஃபேயா? இல்ல எனக்கு வேண்டாம். இப்பெல்லாம் நான் காஃபி குடிக்கிறதையே விட்டுட்டேன். என்ன இவங்க குழப்புறாங்க? நான் ஹீஜேக்கு சீவி டிஷ் கூட செஞ்சிருக்கேன். அதையும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி சரி. நான் போய் ஹீஜிக்கு எடுத்துட்டு வரேன்.